வணக்கம் and welcome back to our channel Forever Friends with me தேவிஸ்ரீ. இன்னைக்கு ஒரு ரெக்வெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். கேட்டை 2 நாளுக்கு வெளியில கூட்டிட்டு போனோம், அதுக்கு டிப்ஸ் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ இப்போ உங்களுக்காக. பொதுவா கேட்ஸுக்கு பயந்த சுபாகம் ஜாஸ்தி. அதனால வீட்டில் ஜஸ்ட் ஒரு சோஃபாவோ இல்லை ஏதோ ஒரு டேபிளோ நீங்க பிளேஸ் சேஞ்ச் பண்ணி வச்சாலே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். சில வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது நீங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு 4 days கிட்ட அவங்க கத்திட்டே இருப்பாங்க, ஒரு 10 days கூட கத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சடனாக இந்த பிளேஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஏதோ ஒரு பொருள் மாற்றி வைக்கிறது, அதெல்லாம் பயத்தை தான் கொடுக்கும். அப்படி இருக்கும் போது சடனாக ஒரு கேட்டை நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம எப்போவுமே கேட்டை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு கேஜ் மாதிரி எடுத்துகிட்டு போகணும். கேஜோ இல்லை ட்ரேயோ அது க்ளோஸ்டாக இருக்கணும். அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணியே வைங்க. நீங்கள் ஏதாவது வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்கனாலும் அவங்க மேலே க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்குள்ளே போய் தான் அவங்க உட்காந்துப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல இருக்கும் போது அவங்க சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் நிறைய வாட்டி ட்ராவலில் இருப்பாங்க. ஸோ அவங்க கேட் கூட சேர்ந்தே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. அவங்களுக்கு ஈஸியாக அவங்கள ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். இல்லை அவங்க சின்ன வயசில் அதில் நல்லா வளர்ந்துட்டாங்க, நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மேலே க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு கேஜ் வேணும். அதுக்குள்ளே அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணணும். அதை நீங்கள் வீட்லேயே அந்த கேஜ் அவங்களுக்கு எப்போவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு நார்மலாகவே அந்த கேஜ்குள்ளேயே இருக்கிற மாதிரி வச்சுடுங்க. அப்போ அதை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது ஓகே, இது நம்மளோட சேஃபான பிளேஸ், இது எங்கே இருந்தாலும் அவங்க சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி கேட்ஸுக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது ஓப்பன் பண்ணிட்டீங்க நடுவில்னா அவங்க சேஃபான பிளேஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெல்லாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும், நிறைய கேட் காணாமையே போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபுல்லாக கேஜ்லேயே தான் வச்சுருக்கணும். காரில் ட்ராவல் பண்ணும்போது ஃபுல்லாக எல்லா விண்டோவுமே ஓப்பன் பண்ணி வைக்காமல் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி சேஃபாக வச்சுக்கோங்க. நீங்கள் கீழே இறங்கி போகும்போதும் அவங்கள பத்திரமா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்புறம் இறங்குங்க. இல்லைன்னா காரை ஓப்பன் பண்ண உடனேவே ஓகே நம்ம வீட்டுக்கு அந்த சைட் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி, சேஃபான பிளேஸ்க்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடிடுவாங்க. டாக்ஸுக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஒரு சில டாக்ஸ் ரொம்ப பயந்த ஒரு டாக்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே அப்படி தான். நிறைய கேட் விண்டோலேருந்து அப்படியே கீழே குதிச்சது, டாக்ஸ் விண்டோலேருந்து கீழே குதிச்சது, ஆக்சிடெண்ட் ஆனது, அந்த மாதிரி நிறைய நியூஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் எப்போவுமே அதை திறக்காதீங்க. நீங்கள் டைட்டாக ஹோல்ட் பண்ணாத வரைக்கும் அவங்கள வெளியில் எடுக்கவே எடுக்காதீங்க. ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க்கெட் ஃபுட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, அதே கண்டினியூ பண்ணலாம். இல்லை நீங்கள் ஹோம்மேட் ஃபுட்டு தான் கொடுக்குறீங்க அப்படின்னா மில்க் டீ ஷாப்பில் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். மீல்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் சிக்கன் மாதிரி வாங்கிக்கோங்க. ஆனால் அந்த சிக்கன் சில்லி 65 அதெல்லாம் வாங்காதீங்க. ஏன்னா அதில் ரெட் கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது ஸ்டொமக் பெயின்லாம் வந்துடும், ரொம்ப ஹீட் ஆகிடும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்த்து. இப்போதைக்கு நீங்கள் சடனாக வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு டிப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாகவே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, கேட் ரொம்ப பயந்தாங்கன்னா எதுக்காவது அடியில் போய் தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களோட சேஃபஸ்ட்டு பிளேஸு. ஸோ அந்த மாதிரி மேலே க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பிளேஸை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும். வேறு ஏதாவது உங்களுக்கு பர்சனலாக டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, see you, take care and bye bye from தேவிஸ்ரீ. Thank you.